நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க பிளாஸ்டிக் ஃபிஷ் பாட்டில் வச்சு தான் வந்து ஒரு கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம். நம்ம ஒரு பாட்டில் ஆர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி எதுனா லைட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து லைட் ப்ளூ எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் பாட்டில் மேலே பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பெயிண்ட் ப்ரஷ்ஷாக யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கோட் கொடுக்கும்போது அங்கங்கே லைனாக தான் இருக்கும். பட் நம்ம செகண்ட் கோட் கொடுத்த அப்புறமா சரியாயிடும். இதை பாருங்கள், ஃபர்ஸ்ட் கோட் ஃபுல்லாக ஆறிடுச்சு, ஆனால் லைனாக இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் கோட் தரலாம். செகண்ட் கோட் அடிச்சிட்டதுக்கப்புறமா மேலே இருக்க இந்த பாட்டில் கேப் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் கூட பெயிண்ட் பண்ணிவிடுங்க. இல்லைனா ஃபைனல் டச் நல்லா இருக்காது. ஓகே, இப்போ ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணியாச்சு. இப்போ இந்த செகண்ட் கோட், அதாவது ஃபுல்லாக பாட்டில் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஹோம்மேட் அவுட்லைனர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஹோம்மேட் அவுட்லைனர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போயிட்டு சர்ச் கூட போட்டு பார்க்கலாம். இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன். கிராஃப்ட் வித் இனியா ஹோம்மேட் லைனர்ஸ்ன்னு போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் சூப்பரான காம்பினேஷன். நீங்கள் ரெட் அண்ட் பிளாக் இல்லை ரெட் அண்ட் ஒயிட் எடுத்திங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டாப்பில் நான் வந்து கர்வை ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ குட்டியாக இருக்க பாட்டில் ஆர்ட்லலாம் வந்து நம்ம கிட்ட வந்து ஸ்கெட்ச் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். லைன் ட்ரா பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த லைன் மேலே நம்ம ஃப்ளவர்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெஹந்தி நல்லா போட வரும் அப்படின்னா இதில் நீங்கள் இன்னும் கூட பியூட்டிஃபுல்லாக நிறைய டிசைன்ஸ் போடலாம். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஃப்ளவர் வந்து நான் வரைஞ்சிட்டேன். இந்த மாதிரி கிட்ட நம்ம எல்லா ஃப்ளவர்ஸும் ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து நடுவில் டாட்ஸ் வைக்க போகிறேன். 2 ஃப்ளவருக்கும் நடுவில் வந்து நம்ம அப்படியே டாட்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய டாட், அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் டாட், அப்புறம் ஒரு ஸ்மால் டாட். இப்போ வந்து மிடில் இருக்க ஸ்பேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆக்குப்பை ஆகிடும். இந்த மாதிரி டாட் ட்ரா பண்ணிட்டோம். உங்களுக்கு வேறு எதுனா டிசைன் தெரியும்னா கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பாட்டில் கேப் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒயிட் கலர் உள்ளன் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ட்வைன் இருந்துச்சுன்னா கூட பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒயிட் கலர் லைனர் கொடுத்ததுனால நான் ஒயிட் கலர் உள்ளன் தரேன். நீங்கள் அதில் பேர்ல்ஸ், பீட்ஸ் எது வேணாலும் ஒட்டிக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சிம்பிளாகவும் இருக்க பாட்டில் ஆர்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் கொஞ்சம் ஹேண்ட்மேடாக செஞ்ச ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது நீங்கள் ஷோகேஸ்லலாம் வைக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்க இனியா பிரசன்னா 2020@gmail.com அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுங்கள்.